சனி ஞாயிறு ஆனாலே போதும் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடோ ஓடோ ஓடோடி போகிறேன் அப்படின்னு சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறதே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. அதுவும் வந்து காடு தாண்டி மலை தாண்டி போகிற மாதிரி 2-3 பஸ்ஸெல்லாம் மாறி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய் இறங்கினோன்னா ஒரு சந்தோஷம் வருமே. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஸோ நான் வீட்டுக்கு போனோன்னே செய்யக்கூடிய முதல் விஷயம் வந்து என்னோடய டாகை பார்க்குறது தான். என்னோடய பெட்டு கேட்பரி க்யூட்டாக இருக்கான்ல. ஓகே, அந்த அடுத்தது வந்து காலையில் எழுந்தோன்னே பண்ணுற இன்னொரு முதல் விஷயம் எங்கள் அப்பா நட்டு வச்சுருக்க செடியெலாம் பார்க்குறது. ஸோ 7 இலை இருந்தது அப்படின்னாக்கா அந்த செடி வந்து பூக்காது, ரோஸ் செடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து கொத்து கொத்தாக ரோஸ் பூத்துருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிப்பூ பந்தல். ஸோ இந்த ஜாதிப்பூ செடி வந்து நான் 12th படிக்கும்போது ஜிப்மர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ வாங்கிட்டு வந்தது தான். அப்படியே பதியம் போட்டு வச்சு நிறைய பேருக்கு பதியம் போட்டுலாம் கொடுத்துருக்கோம். சூப்பராக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறையா காய்கறி செடிலாம் வைப்பாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே. ஸோ இந்த தடவை வந்து ஸ்பெஷலாக இந்த சீசன் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காயாக வந்து எப்போவுமே காய்க்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. நம்ம வீட்டில் முளைஞ்சது, அதுவும் மருந்து போடாத கத்திரிக்காய். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் தானே. அந்த அடுத்தது வந்து எங்கள் அம்மா அந்த பில்லோ பெட்டெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சுருந்தாங்க. அப்போ தான் அதில் இருக்க ஜேர்ம்ஸ்லாம் வந்து அழியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு. சனிக்கிழமைனாலே நாங்கள் கீழே சமணங்கால் போட்டு உட்காந்து தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கீரை பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல்லாம் வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு முக்கியமான பர்சனை பார்த்துட்டு ஈவினிங் வந்து சூப்பராக தோசை, மதியம் வச்ச சாம்பார், ஒரு புடி அப்படின்னு. அது என்னமோங்க, அம்மா சுடுற தோசை மட்டும் பியாது, நடுவில் சாஃப்டாக இருக்கும், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும். அது எப்படி தான் அந்த மாதிரி ஒரு தோசை சுட்டு எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அண்ட் இப்படி தான் நான் என்னோடய சாட்டர்டே வந்து என்ஜாய் பண்ணேன். எல்லாத்துக்கும் வந்து குட் நைட்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தூங்கினேன். ஏன்னா ஊரில் இருந்தாலே நாங்கள்லாம் சீக்கிரமாக தூங்கிடுவோம். 9 அந்த மாதிரிலாம் தூங்கிடுவோம். ரொம்ப நல்லா நிம்மதியாக இருக்கும் அந்த 2 நாள். உங்களுக்கும் அப்படி தானே? ஓகே.